வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டு முதல் அமலாகும் புதிய கல்வி மறுசீரமைப்பை செயல்படுத்த தொழில்நுட்ப ரீதியான தயாரிப்புகள் அவசியம். பிரதமர் வலியுறுத்தல். ஆட்சியை பிடிக்க விரும்பினால் நாமல் ராஜபக்ச உட்பட மற்ற எதிர்க்கட்சிகள் எமது ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான கருத்து. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் ஏஎம் ஹில்மி லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் கைது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் பெரிய புதைகுழிகள் குறித்து உடனடி மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பெண்களை அவமதிக்கும் வகையில் வர்ணிக்கும் உறுப்பினர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க தெரிவித்தார். தமது சொந்த கட்சியிலேயே யாராவது இவ்வகையான நடத்தைகளை காட்டினால் அவர்களை எந்தவித தாமதமும் இன்றி பதவியிலிருந்து நீக்குவோம் என்பதையும் அவர் கூறினார். பெண்களை அழகானவர்கள் போன்ற சொற்களால் வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் கல்வியினை சீராக்க முன்னெடுக்க முடியாது. எனவே ஜனாதிபதி இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போதைய நிலைமையில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதை விட முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே கல்வி கற்பிக்க வேண்டும். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை மக்கள் நேரடியாக காணும் நிலையில் ஆங்கிலத்தில் பேச முடியாதவர்கள் மேடையில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்றும் இல்லையெனில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வந்து உரையாற்ற வேண்டும் என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் நிலவும் சவால்களை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு முதல் அமலாகும் வரையில் புதிய கல்வி மறுசீரமைப்பை செயல்படுத்த தொழில்நுட்ப ரீதியான தயாரிப்புகள் அவசியம் என்று பிரதமரும் உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர் கல்வி மறுசீரமைப்புகள் வலுவான கொள்கை மற்றும் நிறுவன கட்டமைப்பினை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மறுசீரமைப்புக்கு போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப 4 கட்டங்களாக புதிய கல்வி மறுசீரமைப்பு அமல்படுத்தப்படும் நிலையில் கல்வித்துறையின் அர்ப்பணிப்பான பணியாளர்களால் இலவச கல்வி முன்னேற்றம் அடைந்துள்ளதாக பாராட்டினார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு 7.04 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதையும் மறுசீரமைப்புக்காக 3000 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். குழந்தைகளின் எதிர்காலத்தை முன்னிறுத்தும் இந்த மறுசீரமைப்பை வெற்றிகரமாக செயல்படுத்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒத்துழைப்பை அனைவரும் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஆட்சியை பிடிக்க விரும்பினால் நாமல் ராஜபக்ச உட்பட மற்ற எதிர்க்கட்சிகள் சஜித் பிரேமதாச தலைமையிலான எமது ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டும். இல்லையில் அனுர தலைமையிலான அரசு மேலும் வலுப்பெறும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்துள்ளார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் அனுர அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டம் வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை இப்போது தீர்மானித்திருக்க முடியாது. எங்களின் பொது கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் அந்த போராட்டத்தில் சேரவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று அழைப்பதற்கோ அப்படி பொருள்படும் விதமாக ஏற்கத்தக்கதற்கோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தலைமையில் கீழ் செயற்படுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியினை சேர்ந்த ஹரின் பெர்னாண்டோ நாமல் ராஜபக்சவை ஒருபோது விமர்சிப்பார், பின்னர் பாராட்டுவார். அது அவருடைய வழக்கமான நடைமுறை என்பதை மக்கள் நன்கு அறிந்தவர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் எங்களிடமில்லை. ஆட்சியினை கைப்பற்ற வேண்டுமாயின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இல்லையில் அனுர தலைமையிலான அரசை மேலும் வலுப்பெறும் என்றார். தேசிய பயிற்சி மற்றும் தொழில்முறை பயிற்சி ஆணைக்குழுவில் சிங்கள மொழியில் மட்டுமே கற்பித்தல் நடைபெறுவதால் தமிழ் மொழி மூல மாணவர்கள் அந்த பயிற்சிகளில் இருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சமுவேல் பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போது அவர் இந்த பிரச்சனைகளை எடுத்து காட்டினார். இதற்கு பதிலளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே அடுத்த ஆண்டு முதல் தேசிய பயிற்சி மற்றும் தொழில்துறை பயிற்சி ஆணைக்குழுவுகளுக்கு தமிழ் மொழி மூல ஆசிரியர்களை நியமிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் ஏஎம் ஹில்மி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பும் பணியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்த விசாரணைகளின் போது அவர் இந்த முறை கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இஸ்ரேலிய வேலைவாய்ப்புகளுக்காக இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவதில் இடம்பெற்றதாக கூறப்படும் விவகாரத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் அப்போதைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்காரவும் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதன் அடிப்படையிலேயே தற்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை வரி ஊக்குவிப்பு இணக்கப்பாடு மற்றும் கண்காணிப்பை வலுப்படுத்தல் மற்றும் நிறுவன ரீதியான மீள்கட்டமைப்புக்கான திருத்தங்கள் உள்ளிட்ட 2021ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக 2025 ஜூலை 7 மற்றும் 2025 அக்டோபர் 13ஆம் தேதிகளில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்ட மூலத்தினை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்றத்தை அங்கீகரிப்பதற்கு சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் பெரிய புதைகுழிகள் குறித்து உடனடி மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி கூறியுள்ளது. துறைமுக பகுதியில் எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிக்கைகள் வெளியாகியதை தொடர்ந்து அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வ தகவல்களை பெற நீதி அமைச்சகத்திற்கு சென்றனர். தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் மற்றும் சட்டத்தரணி ருவான் போவாகே இந்த கண்டுபிடிப்புகள் இலங்கையின் நீண்டகால காணாமல் போனோர் பிரச்சினை மற்றும் அரசு வன்முறைகளின் கருமை நிறைந்த வரலாற்றை மீண்டும் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். 1971, 1988, 89 கிளர்ச்சி காலங்களில் ஆயிரக்கணக்கானோர் பலவந்தமாக காணாமல் போனதாகவும் வடமாகாணத்தில் மட்டும் 12,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகளின் அடையாளம், அவர்கள் எந்த சூழ்நிலையில் உயிரிழந்தனர், பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுவதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த எச்சங்கள் கடந்த காலத்தில் காணாமல் போன ஜேவிபி உறுப்பினர்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. அரசாங்கம் உடனடியாக சுதந்திரமான முழுமையான விசாரணையை மேற்கொண்டு உண்மைக்கு பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 14.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது என்று ஏற்றுமதி மேம்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் ஏற்றுமதிகள் 6.0% அளவுக்கு நிலையான வளர்ச்சியினை பெற்றுள்ளதாகவும் இந்த முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கது என்றும் சபை அறிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்துறை வெளியிட்ட தரவுகளின்படி ரத்தினக்கற்கள், நகைகள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுக்கான மதிப்பீட்டு புள்ளி விவரங்களும் சேர்ந்து மொத்த ஏற்றுமதி வருவாய் 14,433.82 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தை விட அதிகமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு ஆண்டில் முதல் 10 மாதங்களிலேயே ஏற்றுமதி வருவாய் 14 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மீறியது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்த காலகட்டத்தில் தேங்காய் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி வருவாயும் முதல் முறையாக 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் 20,54,980 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,63,474 ஆகும். அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,87,282 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 1,53,336 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,19,179 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 1,28,774 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 1,76,000 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 92,180 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். அதன்படி இந்த ஆண்டின் நவம்பர் மாதத்தின் முதல் 23 நாட்களில் 1,64,293 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாகவும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.